ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வீடியோ எதை பற்றினா, நாங்கள் இருக்க வீட்டோடைய பேக்யார்ட் தான். சும்மா ஜஸ்ட்டு காட்டுறேன். இப்போ வின்டர் வந்து சூன் வரப்போகுது. அதனால் எந்த பிளான்ஸும் இப்போ புதுசாக நாங்கள் பிளான் பண்ணுறதா ஐடியா இல்லை. உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்தால் சொல்லுங்கள். வின்டர் முடிச்சுட்டு என்னென்ன பிளான்ட்டில் ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு ஜஸ்ட் இப்போ என்ன இருக்குன்னு மட்டும் காட்டுறேன். இது வந்து ஆக்சுவலி நாங்கள் உருளைக்கிழங்கு வாங்கும்போது முளைக்கட்டியே இருந்துச்சு. ஸோ இந்த பாட்லேயும் இதுலேயும் வந்து உருளைக்கிழங்கு பிளான் பண்ணி வச்சுருந்தோம். இது ஒரு 30 days இருக்கும்லப்பா. நம்ம இதை வச்சு அழகாக வந்து வந்திருக்கு. இது வந்து இன்னும் எவ்வளோ நாள் ஆகும்னு தெரியல. ஸோ இது ரெண்டுமே உருளைக்கிழங்கு. அதுக்கப்புறம் வந்து மின்ட் இருக்குது. நான் நிறையவே இருந்துச்சு ஃப்ரெஷ்ஷாக. எல்லாத்தையும் நிறைய பறிச்சிட்டேன். இது வந்து கிழங்கு செடின்னு நினைக்கிறேன்ல, கிழங்கு செடி. அப்புறம் பார்த்திங்கன்னா இது ஃபுல்லாகவே இது ஒரு டைப் ஆஃப் அலோவேரான்னு நினைக்கிறேன். இதோட பூலாம் ரொம்ப அழகாக இருக்குது. இங்கே பார்த்திங்கன்னா எல்லார் வீட்லேயும் வந்து இந்த மாதிரி புஷ்ஷியாக இருக்குது அலோவேரா. ஓகே, மெயினாக இன்றைக்கி எதுக்கு வந்துன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கிரேப் ஃப்ரூட் வந்து நிறைய காஞ்சி கீழே கொட்டிடுது. ஏற்கனவே ஒரு பேட்ச் வந்து நான் பறிச்சிருப்பேன். அது நார்மலாகவே நம்ம லெமன் மாதிரி யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் இவங்களே வந்து கட் பண்ணி வீட்டில் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. சரி, மீதி பழத்தை மர்மலேட் செய்யலான்னு சொல்லிட்டு ஃப்ரெஷ்ஷாக இப்போ பறிச்சுட்டு போகிறேன். ஏற்கனவே ஒரு பேட்ச் இருக்குது. அதோட தோல்லாம் கொஞ்சம் ஷ்ரிங்க் ஆகிட்டு, அதனால் புதுசாக வந்து இப்போ நான் மர்மலேட் செய்யறதுக்காக பறிக்க போகிறேன். இப்படி தான் இருக்குது இப்போதைக்கு. ஸோ இப்போ வின்டர்ன்றதுனால நாங்கள் எதுவுமே பண்ணலை. சரி, சம்மர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கோம். ஸோ இதெல்லாம் எடுக்கணும்னு நினைக்கிறேன்ப்பா. எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம மண்ணெலாம் வாங்கி போட்டு சும்மா அந்த கீரை, அந்த மாதிரி கீரை, அதுக்கப்புறம் பம்கின் வரும்னு நினைக்கிறேன். சரி, உங்களுக்கு ஐடியா இருந்தால் சொல்லுங்கள் என்னென்ன பிளான் பண்ணலான்னு சொல்லிட்டு. ஓகே வாப்பா, இப்போ வந்து பறிச்சிடுவோம். கொஞ்சம் கொஞ்சமாக பறிக்கலாமா, எல்லாத்தையுமே பறிச்சிடலாமா? கொஞ்சம் நல்லா பழுத்திருக்கிறது வரைக்கும் பறிச்சிடலாம். வின்டர்ல எல்லாமே போய்டும். ஆமாம், வின்டர்ல எல்லாமே போயிடும் இல்லையா? சரி, நல்லா பழுத்திருக்கிறது இது பண்ணிடுவோம். இது டேஸ்ட் எப்படி இருக்குப்பா? நீங்க தானே சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. சால்ட்டோட போட்டு சாப்பிட்டா நல்லா இருக்கு. இல்லனா வந்து டேஸ்ட் வந்து கொஞ்சம் பிட்டர் சாரா இருக்கு. கொஞ்சம் சார் பிட்டர்னஸ் இருக்கு. சரி, கொஞ்சம் நல்லா பழுத்ததை எடுத்துப்போம். எந்தெந்த பழம் இருக்குதா? ஓகே, மர்மலேட் வந்து ஜாம் மாதிரி தான். மர்மலேடில் வந்து வெறும் சிட்ரஸ் ஃப்ரூட் வச்சு நம்ம பண்ணுவோம். ஜாம் வந்து எல்லா ஃப்ரூட்ஸ்லேயும் நம்ம பண்ணுவோம். மர்மலேட் வந்து ஆரஞ்சு, கிரேப் ஃப்ரூட், அதுக்கப்புறம் லெமன், அந்த மாதிரி சிட்ரிக் ஃப்ரூட்டில் வச்சு பண்ணுவாங்க. ஓகே, பண்ணுவோமா எல்லாத்தையுமே? இல்லை ஒரு பேட்ச் பண்ணிவிட்டு நல்லா பழுத்து இருக்கிறதே பார்த்து எடுக்கலாம். போட்டு அது எடுக்கலாமா? பெருசாக இருக்கு, வேண்டாம் வேண்டாம். நல்லா பழுத்ததாக எடுங்கப்பா. நீ பாருங்க, கீழெல்லாம் கொட்டி கிடக்கு, வேஸ்ட்டாக போகுது. இதை பறிச்சிடலாம்னு நினைக்கிறேன். சொல்லி பூச்சி இருக்கா? ஓகே, இது பாருங்க. இதை விஜுவோம் அப்படியே மேலே இங்கே இருக்கு, இந்த இருக்கு போதும். அது கீழே இருக்கு. நம்ம மர்மலேட் பண்ணி நம்ம ஜாம் பாட்டிலே போட்டுட்டு வச்சுக்கேன், சாப்பிடலாம். நான் அதிகமாகவும் சாப்பிடக்கூடாது. ஓகே, போதும் நினைக்கிறேன்ல. இங்கேயே காட்டுப்பா. இங்கெல்லாம் ஆக்சுவலி நம்ம போடலாம்னு நினைக்கிறேன்ல. ஒன்ஸ் சம்மர் வந்த பிறகு தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஆல்ரெடி கார்டன் பெட் செட் பண்ணாங்க. ஆல்ரெடி செட் பண்ணியிருக்காங்க. அவங்க கிளம்பிட்டதுனால மெயின்டைன் பண்ணியிருக்க மாட்டாங்க. இது போடலாம். ஸோ இதை வச்சு மர்மலேட் செய்ய போகிறேன். இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு இதை நல்லா கட் பண்ணி தின் ஸ்லைஸ் பண்ணி தண்ணியில் ஓவர் நைட் ஊற வச்சுட்டு நாளைக்கு மார்னிங் தான் வந்து கொஞ்சம் சுகர் போட்டு நல்லா கொதிக்க வைக்கணும். ஸோ இதை நல்லா நம்ம வாஷ் பண்ணி எடுத்துருவோம். ஏன்னா இதை வந்து நம்ம தோலோடு போட போகிறோம். ஸோ இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் ஆக்சுவலி நான் இந்த மர்மலேட் செய்கிறேன். ஏன்னா நிறைய கிரேப் ஃப்ரூட் இருக்கிறதுனால நிறைய பேர் வந்து சாலட் போட்டு சாப்பிடுங்க, சாலட்ல நல்லா இருக்கும், அந்த மாதிரி சஜஷன்ஸ் கொடுத்தீங்க. தேங்க்யூ. நார்மலாகவே அப்படியே ஆரஞ்சு மாதிரி கூட நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கோம். சரி, நிறைய இருக்கிறதுனால எங்களோட தம்பி தான் சொல்லியாச்சு மர்மலேட் செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வை நாட், ட்ரை பண்ணலாம். எல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டேன். இதோட வந்து ஒரு லெமனும் எடுத்திருக்கேன். இந்த ஒரு லெமன் இதெல்லாம் தோலோடவே நல்லா தின் ஸ்லைஸாக கட் பண்ணி
நம்ம ஒரு பாத்திரத்தில் ஓவர் நைட் ஓரளவுக்கு இது முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி நம்ம சோக் பண்ணி ஓவர் நைட் வச்சிடணும். நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் இதை வந்து நல்லா வந்து வேக வைக்கணும். இப்போ வந்து நான் லெமன் கட் பண்ணிக்கிறேன். கிரேப் ஃப்ரூட் வந்து எப்படி இருக்குன்னா கொஞ்சம் பிட்டர் டேஸ்ட் கலந்து ஒரு மாதிரி சவரியாக இருக்குது, சவர் டேஸ்ட்டாக இருக்குது. ஓகே, this should do, I think so. போதும்ல இந்த லெமன் இல்லை எல்லாமே கட் பண்ணணும். ஓகே, எல்லாத்தையும் போட்டு நம்ம ஓவர் நைட் எதுக்கு சோக் பண்ணுறோன்னா அதில் இருக்க அந்த கொஞ்சம் அந்த கசப்பு தன்மை வந்து போகும். அதனால ஓவர் நைட் வந்து நம்ம சோக் பண்ணுறோம். ஓகே, இதே மாதிரி இப்போ நம்ம தோலோடு போட்டால் கசக்கும்ல, அதுக்காக நம்ம ஓவர் நைட் நல்லா சோக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டே காலையில் தான் இது வந்து ரெடி ஆகும். இந்த சைட்ஸ் எல்லாம் எடுத்துடுறேன். சைட்ஸ் கொஞ்சம் எடுத்துடுறேன். நல்லா தின் ஸ்லைஸாக கட் பண்ணிவிட்டு சோக் பண்ணிடுறோம். இதில் இருக்க சீட்ஸ் எல்லாம் கூட நம்ம எடுத்துருவோம். சீட்ஸ் இருந்துச்சுன்னா அதையும் வந்து நம்ம எடுத்துருவோம். இது வந்து ஜாம் மாதிரி தான். ஜாம் வந்து நம்ம எல்லா ஃப்ரூட்ஸ்லேயும் செய்வோம். மர்மலைட் பார்த்திங்கன்னா சிட்ரிக் ஃப்ரூட்ஸில் செய்வோம். ஆரஞ்சில், அதுக்கப்புறம் வந்து லெமனில், இந்த மாதிரி கிரேப் ஃப்ரூட்டில் நம்ம வந்து மர்மலைட் செய்வோம். இதை வந்து நம்ம டோஸ்ட்டில் ஸ்ப்ரெட் பண்ணி சாப்பிட்லாம். ஓகே, அதில் தின் ஸ்லைஸாக எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துருவோமா? என்னோடய வீடியோ எடுக்கிறதுல பிஹைண்ட் த சீன் பார்த்திங்கன்னா ஃபுல் சப்போர்ட் வந்து இந்த கைகள் தான். ஃபுல்லாக நாங்கள் தோலை வந்து கட் பண்ணல, ஒரு முக்கால்வாசி கட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக விட்டோம். ஏன்னா ரொம்ப கசப்பு எடுத்துச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கொஞ்சமாக தோல் விட்டுட்டு முக்கால்வாசி தோல் எடுத்து எல்லா பழத்தையும் கட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். எப்படி இருக்குமா? ஓகே, வெல்கம் அகெயின். நேற்று நைட்டு வந்து இந்த கிரேப் ஃப்ரூட் எல்லாமே நம்ம மெலிசா கட் பண்ணி தண்ணியில் ஊற வச்சோம் ஓவர் நைட். இப்போ வந்து மர்மலைட் செய்கிறதுக்காக நெக்ஸ்ட் என்ன ஸ்டெப் பார்ப்போம். ஆரன் கரெக்டாக மர்மலைட். நேற்று நான் வந்து மர்மலைடுன்னு சொல்லிட்டேனா, 2 பேருமே என்னை வச்சு ஓட்டிட்டானுங்க. சரி, ஓகே, மர்மலைட். இது இப்போ வந்து இது என்ன பண்ணுறோம்? மார்மலைட். ஓகே, மார்மலைட். இது வந்து என்ன பண்ணுறோன்னா 30 மினிட்ஸ் வந்து அப்படியே கொதிக்க பாயில் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் சுகர் ஆட் பண்ணலாம். ஓகே, நல்லா ஊறி இருக்கு, சரி வாசமாக இருக்கு. ஓகே, இப்போ ஒரு 30 மினிட்ஸ் இதை நல்லா கொதிக்க வைப்போம். என்னம்மா இது? ஓகே ஓகே, ஒரு 1/2 hour வந்து இதை கொதிக்க வச்சுட்டேன். நல்லா ஸ்மாஷ் ஆகிட்டு. இப்போ வந்து இதோட சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். எவ்வளோ ஆட் பண்ணுறேன்னா ஒரு 600 grams சுகர் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஃபுல்லாக ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது வந்து ஒரு 1/2 hour நல்லா கொதிக்க வைக்கலாம். ஓகே, இப்போ மர்மலைட்லாம் செஞ்சுட்டு ஆறட்டும்னு சொல்லிட்டு வச்சுட்டு வந்திருக்கோம். இன்னும் கொஞ்சம் சுகர் தேவைப்படுற மாதிரி இருந்துச்சு. சரி, அப்படியே ஒரு சின்னதாக ஒரு வாக் போயிட்டு சுகர் எல்லாம் வாங்கிட்டு போகலான்னு இருக்கோம். இந்த லொக்கேஷன், இந்த இது வந்து செம்ம சூப்பராக இருக்குல்ல. ஃபர்ஸ்ட் டைம் இந்த பார்க்குக்கு வரோம்.
இது வந்து எங்கள் வீட்டிலேருந்து ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் இருக்குமாப்பா? ஓகே, ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் இருக்கும். இந்த பார்க் பேர் வந்து பார்ஸ் பார்க். ஓகே, சூப்பராக இருக்குது. இனி ரெகுலராக வர வேண்டியது தான். சிங்கப்பூரில் வந்து நாங்கள் எவ்ரிடே வந்து வாக்கிங், எவ்ரிடே இல்லை, மோஸ்ட்லி வீக்லி ஒரு 4 times ஆகுது வாக்கிங், அந்த மாதிரி ஹெல்த் வந்து மெயின்டைன் பண்ணிகிட்டு இருந்தோம். இங்கே வந்து ஓகே, பெரிய பார்க் கண்டுபிடிச்சாச்சு ஒரு வழியாக. இனி அடிக்கடி இந்த பார்க்குக்கு வர வேண்டியது தான். செம பெருசாக இருக்குல்ல. ஓகே, நல்லா கொதிச்சு வச்சு சக்கரை போட்டு இதை வந்து ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஊற்றி வைப்போம். சூடாக இருக்குது, ஆறிட்ட பிறகு நம்ம ஃப்ரிட்ஜில் வைப்போம். இது என்ன பண்ணுறது, இவ்வளோ இருக்கே. இப்படிதான் கொஞ்சம் இதோட டேஸ்ட் எப்படி தெரியுமா இருக்கு, கொஞ்சம் லைட்டாக கசக்கிற மாதிரி இருக்கு. ஓகே, மாமலேட் அப்படி தான் இருக்கும் யூஸ்வலி கொஞ்சம். ஆமாவா? மாமா நீ இருக்காது. ஓகே, ஆப்ரேஷன் சக்ஸஸ். மேபி நம்ம இதில் கொஞ்சம் சக்கரை போட்டு பண்ணலான்னு நினைக்கிறேன்ல இன்னும் கூட. ஓகே, எத்தனை பேர் வந்து நீங்கள் கிரேப் ஃப்ரூட்டில் மார்மலைட் போட்டிருந்தீங்கன்னா எனக்கு டிப்ஸ் சொல்லுங்கள். இது வரைக்கும் கொஞ்சம் கசக்குது தான், இன்னும் கூட நம்ம சுகர் போட்டு பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் நான் சந்திப்பேன். அது வரைக்கும் தேங்க்யூ.